ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீச்சை பற்றி தான். அது எந்த பீச் அப்படின்னா சொத்தவள பீச் தான். இது பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோயிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாகர்கோயில் சைடில் இருக்கிறவங்க வந்து அப்பப்போ போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சொத்தவள பீச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளாடி போகும்போது நம்ம நடந்து போகிறதுக்காக பாதை வந்து வச்சுருப்பாங்க. ரைட் சைடு வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து எச்சரிக்கைக்காக அந்த போர்டு வச்சுருக்காங்க. இது குளிக்கிறதுக்கு இங்கே பர்மிட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நம்ம தண்ணியில் விளையாடலாம், உட்காந்து விளையாடலாம், எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கலாம். தண்ணியில் குளிக்கிறதுக்கு மட்டும் பர்மிட் பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சன்செட் வியூ பாயிண்ட். நம்ம வந்து இதுவரை ஏறி போயிட்டோம் அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து கடல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த சைடு வந்து தோப்புகள் எல்லாம் இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் ஸ்டார்டிங்லேயே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. பாதி வந்து படி ஏறிட்டோம், அதுலேருந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஃபுல் படியும் ஏறிட்டு நான் அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப தூரத்துக்கு கடல் வந்து வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, பலமாக அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் தாண்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று வந்து கம்மியாக தொடங்குச்சு. ஈவினிங் டைம் வந்து குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான பிளேஸ்ன்னு நான் அதை சொல்லுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து உள்ளே போயிட்டோம், மணலுக்குள்ளாடி போயிட்டுருக்குறோம். இந்த காற்றுனால மணல் பார்த்திங்களா, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த காற்றுனால அந்த அழகாக அலை அலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து 4 o'clock பக்கம் போயிருந்ததுனால கொஞ்சம் வெயிலும் இருந்துச்சு ஸ்டார்டிங் டைமில். ஸோ எங்களால் வந்து கரெக்டாக அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஒரு 5 o'clock தாண்டினதுக்கு அப்புறமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த டைம் வந்து கடல் வந்து உள்வாங்கி இருந்துச்சு. கடல் உள்வாங்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாறைகள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து முன்னாடி வந்து அந்த பாறைகள் கடலுக்கு உள்ளாடி இருந்திருக்கும். இப்போ வந்து அது என்ன தெரியும் அப்படின்னா கடலுக்கு வெளியே வந்து நமக்கு தெரியும். நம்ம நடந்து போகக்கூடிய பாதையில் வந்து அந்த பாறைகள் தெரிய ஆரம்பிக்கும். குட்டி குழந்தைங்க ரொம்பவே அழகாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற பிளேஸ்ன்னு நான் இதை சொல்லுவேன். என்னோட குழந்தைங்க வந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க, குழி தோண்டி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணல் வந்து மோஸ்ட்லி பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த குண்டு தோண்டினதில் வந்து ஒரு நண்டு வந்துச்சு. அது கடிக்கும்னு பிள்ளைங்க கொஞ்சம் பயப்பட்டாங்க. அது மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுது. பெரிய குண்டை தோண்டிட்டாங்க பிள்ளைங்க. சில டைம் நம்ம வந்து மணலுக்கு பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் தோண்டும் போது தண்ணி கூட அதில் வர ஆரம்பிக்கும். நண்டு மேலே வந்துடுச்சு, கொஞ்சம் பெரிய நண்டு தான். இப்போ காற்று அடிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, மணல் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி உட்கார்றதுக்கு அங்கங்கேயா வந்து கெட்டி போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தோன்னா போய் உட்கார்றதுக்காக அழகாக இடம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாறைகளை பார்த்தீங்களா, இதுதான் தெரியுது இல்லையா. இது வந்து முன்னாடி வந்து கடலுக்கு உள்ளாடி இருந்த பாறைகள் இப்போ வந்து வெளியே வந்துடுச்சு. இதனால சொல்லுவாங்க கடல் வந்து உள்வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கொஞ்சம் உள்ளாடி போயிடுச்சு அப்படின்பாங்க.
செக்யூரிட்டி அதில் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம தண்ணியில் குளிக்க ஆரம்பித்தோம் இல்லை உள்ளாடி போக ஆரம்பித்தோன்னா விசில் அடிச்சிருவாங்க. ஸோ எல்லோரும் வெளியில் வந்துடுவாங்க. இதில் கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கடைகள் தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப கடைகள் இருக்காது. நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு வச்சு சாப்பிடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த 2 கடைகளில் பஜ்ஜி, சுக்கு காப்பி இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஜூஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். இது கூடவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ரைட் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சேஃபான ஏரியா தான், பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்களும் வந்து நாகர்கோவில் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பீச்சை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.